போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிடம் வாக்குமூலம் பெறும்போது அவரது வழக்கறிஞரும் உடனிருக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் 15 நிமிடம் உடனிருக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சென்னையைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக், முகேஷ், முஜ்பூர் ரஹ்மான், அசோக் குமார், சதானந்தம் ஆகிய 5 பேரையும் கடந்த மார்ச் மாதம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக குறிப்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து தற்போது புலன் விசாரணை என்பது தொடங்கியுள்ளது. இன்றைய தேதியில் குறிப்பாக இன்று, நாளை மறுதினம் ஆகிய 3 நாட்களும் திகார் சிறைக்கு சென்று ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட அந்த 5 பேரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்ய சென்னை அமலாக்கத்துறையின் உதவி இயக்குனர் சுனில் சங்கர் யாதவ் தலைமையிலான 4 அதிகாரிகள் திகார் சிறையில் சென்று வாக்குமூலம் பதிவு செய்ய ஏற்கனவே போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்த நிலையில் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யும் போது தனது வழக்கறிஞரும் உடனிருக்க வேண்டும் என தெரிவித்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சிரோகி விசாரித்தார். இதற்கு அமலாக்கத்துறை சார்பில் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்டோர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாக்குமூல பதிவின் போது அவர் மிரட்டப்படலாம், கேட்காத தூரத்தில் இருக்கும் பார்க்கும் வகையில் இந்த வழக்கறிஞருக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற வாதத்தை இந்த போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் ஏற்று வழக்கறிஞர் பிரபாகரன் நாள்தோறும் இந்த 3 நாட்களும் 15 நிமிடம் அவர் அந்த கேட்காத தூரத்தில் அவர் அங்கு இருக்கலாம் என்ற ஒரு அனுமதியை வழங்கியுள்ளது. இதனிடையே இந்த சுனில் சங்கர் யாதவ் தலைமையிலான அந்த 4 அதிகாரிகள் திகார் சிறைக்கு சென்று தற்போது வாக்குமூலம் பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.